பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சம் பண்ணுவாங்க. பணம் ஏறது அவ்வளவு கோலமாட கருப்பட்டி காசு கிடைக்கும்போது நாக்கு எழுத்து அறுக்கணும்ல. கருப்பட்டி காசு கிடைக்கும் இங்க. அது ஏன் நான் இசட்டு ஒய் பிரிவுல வச்சுட்டு போறது தனியாக வாகனத்துல போவேன். நீங்க பயப்பட மாட்டீங்க? உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தினா என் கூட பயப்பட வர. பெரியார் தான் படிக்க வச்சார், பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன். நான் பேசாம இருக்க. அவன் சொல்றான் காமராஜ் படிக்க வச்சாரு, நீ பணம் ஏற விட்டேன்னு. டேய் ஒருத்தன் சொல்றேன். கிழக்கு ஆப்பிரிக்க மக்கள் இங்க உள்ள ஆட்சியாளர் ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டு அவரு புகழாரம் சூட்டி பாட்டு எல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்ப நீங்க 3000 கொடுங்க, உங்க படத்தை வச்சு ஆட வைக்கிறேன். தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே வந்து யோசனையில தான் இருந்தோம். ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து புகை போட்டவன் நான் தான். இல்ல அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? இதுதான் கணிகிறதா? தமிழிலும் அதான் கணிகிறதா? ஏணிப்படி வச்சு ஏறிட்டீங்களா? அது ஒரு குறையா சொல்றாங்க. இந்த பணியில ஏறன்னு சொன்னேன். என் தம்பியதான் வேணாம் இந்த பணியில ஏறுங்க. என்ன ஏற பயந்த மாதிரி பேசிக்கிட்டு நீ ஏறு, ஒரு முடிவாஞ்சு காட்டு, நின்னு கீழே கொஞ்சம் தரைய பாரு. முதல்ல பாடு மேய்க்க போறேன். அதை எந்த சாதியில சேர்ப்பீங்கன்னு குளத்தூர்ல ஸ்டாலின் எதிர்த்து போட்டி போடுவீங்களா? அவ்வளவு கேவலமா தெரியுதானே? கூட்டத்துல நிக்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனியா நிக்கிறவனுக்கு துணிவு வீரமும் தேவை. நாங்க வீரர்கள், அதனால தனிச்சு துணிஞ்சு நிக்கிறோம்.